ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். எய்ட்ஸ் முதலா மனுஷனுக்கு எப்படி வந்திருக்கும்? ஏன்னா இப்போ மற்ற நோய்கள், அதாவது இன்னைக்கு கேன்சர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம உடம்புல அதுவாகவே உருவாகும். ஆனால் அந்த எய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி உருவாகாது. இன்னொரு மனுஷன்கிட்ட இருந்து நம்மக்கிட்ட வந்தால் தான் உண்டு. அப்படி இருக்கும்போது முதலா மனுஷனுக்கு எப்படி இந்த எய்ட்ஸ் வந்திருக்கும்? இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட ஒரு குரங்கோட மனுஷன் ஒருத்தன் உறவு வச்சுக்கிட்டான், அது மூலமாக தான், அந்த மனுஷன் மூலமாக தான் உலகம் முழுக்கவே இந்த நோய் பரவச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, இங்கே வேற ஒரு காரணம் சொல்கிறாங்க. அப்போது முதல்ல எங்க இருந்து யார் மூலமா உலகம் முழுக்க இவ்வளோ பெரிய நோய் பரவச்சு? பொதுவாக இந்த எய்ட்ஸ் மனிதர்களோட உடம்பை எப்படி பாதிக்குது? உலகத்தையே ஒரு காலத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குன இந்த எய்ட்ஸ் நோயை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். எய்ட்ஸ் பரவ ஆரம்பிச்சு, சரியாக சொல்லணும்னா இந்த எய்ட்ஸை டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பித்த காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே 44 மில்லியன், அதாவது 4 கோடி மனிதர்கள் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இதில் குழந்தைங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ கடைசியாக 2024 கணக்கு எடுத்து பார்த்தோம்னா அந்த வருஷம் மட்டுமே 6,30,000 மனிதர்கள் வரைக்கும் இந்த எய்ட்ஸால் இறந்து போயிருக்காங்க. இப்போ இந்த எய்ட்ஸ் எப்படி மனிதர்களுடைய உடம்பை பாதிக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். இப்போ எய்ட்ஸுங்கிறது என்னன்னா HIV, அதாவது ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வர ஆரம்பிச்சதுலேருந்து தான் நமக்கு அந்த நோய் தொற்று, அந்த பாதிப்பு எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த HIV நம்ம உடம்புக்குள்ள எப்படி வரும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க கூட நாம பாலியல் ரீதியான ஒரு உறவுல இருக்கும்போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய திரவங்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ள போகுது. குறிப்பா விந்தணுக்கள், ரத்தம், அதுக்கப்புறம் தாய்ப்பால், இந்த மாதிரியான திரவங்கள் இன்னொரு பாதிக்கப்படாத ஒருத்தருடைய உடம்புக்குள்ள போகும்போது அது வந்து நேரடியாகவும் போகலாம், இல்லைனா ஊசி மூலமா போகலாம். இந்த மாதிரி போகும்போது தான் நல்லா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் இந்த வைரஸ் தொற்று ஏற்படுது. இப்போ இந்த தொற்று ஏற்பட்டதுக்கு அப்புறமா இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போய் நம்ம நோய் எதிர்ப்பு செல்களை தான் தாக்கும். அதுலயும் ரொம்ப குறிப்பா டி செல்ஸ், அந்த டி செல்ஸ்ல CD4 அப்படின்னு ஒரு வகையான செல் இருக்கு. அந்த செல்ஸ் தான் ரொம்பவே அதிகமா தாக்கும். அந்த செல்லுக்குள்ள இந்த HIV போனதுக்கு அப்புறமா தன்னைத்தானே அதிகமா ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிக்கும். ரெப்ளிகேட் பண்ணி அந்த மொத்த செல்லையுமே அழிச்சிட்டு அந்த புதுசா உருவான எல்லா செல்ஸுமே அப்படியே வெளியே வரும். வெளியே வந்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய மற்ற CD4 செல்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா தாக்க ஆரம்பிக்கும். அப்படி அதோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாயிட்டே போய் இன்னொரு பக்கத்துல நம்ம உடம்போட CD4 செல்ஸோட எண்ணிக்கை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இந்த CD4 நார்மலா நம்ம உடம்புல ஒரு மைக்ரோ லிட்டருக்கு 1500 அப்படிங்கிற அளவுல இருக்கும். இது எப்போ 200க்கும் கம்மியா குறையுதோ அப்பதான் நாம எய்ட்ஸால பாதிக்கப்பட்டிருக்கோம், அதாவது அக்வைர்டு இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், இதால பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு மெடிக்கல் டேர்ம்ல சொல்லுவாங்க. இப்படி ஒருத்தவங்களோட உடம்புல அந்த HIV வைரஸ் நுழைஞ்சு அது எய்ட்ஸா மாறுறதுக்கு அதிகபட்சமா 8 to 10 வருஷங்கள் கூட ஒரு சிலருக்கு ஆகலாம். ஏன்னா அவங்களுடைய இம்யூன் செல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, நோய் எதிர்ப்பு மண்டலம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இப்படிங்கிற விஷயங்களை பொறுத்து அது மாறுபடும். இப்போ அது எய்ட்ஸா மாறக்கூடிய அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜ்ல நம்ம உடம்போடைய அந்த இம்யூனிட்டி ரொம்ப 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 வீக்கா இருக்கும். இதுல எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு குறிப்பா நிமோனியா, டிபி, அதுக்கப்புறம் கேன்சர்லயே கப்போசி சர்க்கோமா, இந்த மாதிரியான நோய்கள் தான் அதிகமா ஏற்படும். இப்போ எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரியான நோய்களால தான் அதிகமா இறந்து போவாங்க. சரி, இப்போ இந்த எய்ட்ஸ் எங்க இருந்து எப்படி பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். 1980களுக்கு அப்புறமா தான் இந்த எய்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பேசு பொருள் ஆகுது. என்ன விஷயம்னா, ஆரம்பத்துல ஒரு 20-30 வயசு இருக்கக்கூடிய ஒரு சிலர் எல்லாமே போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட நுரையீரல்ல நிமோனாசிஸ் ஜிரோவேசே அப்படிங்கிற ஒரு தொற்றால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. பொதுவா இந்த தொற்றால பாதிக்கப்படுறவங்களோட இப்போ வந்து அட்மிட் ஆனவங்க ரொம்ப அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது போக அவங்களோட வாய் ஓரங்களில் வந்து அந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட CD4 செல்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப 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 கம்மியாக இருந்திருக்கு. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, இதே மாதிரி ஒரு சிலர் அட்மிட் ஆகுறாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய தொற்று இருக்கு. இது போக அவங்களுடைய உடம்புலையுமே இந்த CD4 செல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து அட்மிட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாத்தையுமே ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு. அது CD4 செல்ஸ் கம்மியாக இருக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒற்றுமைனா அவங்க எல்லாருமே கே பீப்புளா இருக்காங்க. அதாவது சுய பாலின ஈர்ப்பு இருக்கக்கூடிய மனிதர்களா எல்லாருமே இருக்காங்க. அப்போ இதை வச்சு வந்து மெடிக்கல் கம்யூனிட்டி என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ கே பீப்புளுக்கு மட்டுமே வரக்கூடிய ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோயா இருக்கு, அப்போ இதை வந்து கே கேன்சர், கே பிளேக், அது என்னங்கிறத இன்னும் தெளிவாக கண்டுபிடிக்கல. அதுக்கு முன்னாடியே கே கேன்சர், கே பிளேக் இந்த மாதிரியான பேர் சொல்லி அதை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா போக போக இந்த சுய பாலின ஈர்ப்பு இருக்கிறவங்க மட்டும் இல்லாம மற்றவங்களுமே ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வரைக்குமே இதோட காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியல. அந்த சமயத்துல தான் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த லூக் மான்டாக்னியர் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி ஒரு தியரியை முன்வைக்கிறார். இது ஒரு வைரஸ் தொற்றா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, இப்போ மற்ற மக்களுமே பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னேன்ல, அதுல ஹீமோஃபிலியாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான மக்களும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த ஹீமோஃபிலியாக்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, பொதுவா நமக்கு ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா ரத்தம் வெளியே வரும், கொஞ்ச நேரத்திலே அது கட்டி போயிடும். ஆனா அதுவே ஒரு சிலருக்கு அந்த ரத்தம் கட்டி போகாம, அதாவது கிளாட் ஆகாம தொடர்ந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். இவங்கள தான் ஹீமோஃபிலியாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஹீமோஃபிலியாக்ஸ்க்கும் வந்து இந்த எய்ட்ஸ் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ பொதுவா ஹீமோஃபிலியாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்கள
இவங்களை ட்ரீட் பண்ணணும்னா சாதாரணமாக ரத்தம் இருக்கும்ல, அதாவது கிளாட் ஆகக்கூடிய ரத்தம், அவங்ககிட்ட இருந்து தானமாக ரத்தத்தை வாங்கி அதில் இருக்கக்கூடிய இந்த பிளட் கிளாட் ஆகக்கூடிய ஃபிளாக்டர்ஸ்லாம் எடுத்து அதை வச்சு தான் இந்த ஹீமோஃபிலியாக்ஸை அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ ரத்தத்தை நம்ம தானமாக வாங்கும் போது அதை கரெக்டாக ஃபில்டர் பண்ணி தான் இன்னொருத்தவங்களுக்கு தானமாக கொடுப்பாங்க. ஆனால் இதில் விஷயம் என்னன்னா, அந்த ஃபில்டரால் பாக்டீரியா, ஃபங்கை இதெல்லாத்தையுமே ஈஸியாக ஃபில்டர் பண்ணிட முடியும். வைரஸை அதால் சரியாக ஃபில்டர் பண்ண முடியாது. ஏன்னா வைரஸை பொறுத்த வரைக்கும் அது பாக்டீரியாவோட ரொம்ப 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 குட்டியாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி ரத்த தானம் வாங்கும் போது ஏதோ ஒரு வைரஸ் தான் வந்து கரெக்டாக ஃபில்டர் ஆகாமல் இவங்க உடம்புல வந்து சேர்ந்துருக்கணும், அது மூலமாக தான் இவங்களுக்கும் எய்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு தியரியை அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இதை பேஸ் பண்ணி நிறைய ஆராய்ச்சிகள் நடக்குது. அந்த ஆராய்ச்சியோட முடிவில் தான் இது ஒரு வைரஸால தான் ஏற்படுது அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அப்படிங்கிற பேரையும் இதால் ஏற்படக்கூடிய அந்த நோய்க்கு எய்ட்ஸ் அப்படிங்கிற பேரையும் அஃபிஷியலாக வைக்கிறாங்க. இதுக்கிடையிலேயே இந்த எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டு அதால் இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாயிட்டே போகுது. உலகம் முழுக்கவே இது எல்லாரையுமே பயமுறுத்துற ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலான ஒரு நோயாக மாறுது. ஏன்னா எதால் ஏற்படுதுன்னு தெரியல, எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. இப்படிலாம் இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அந்த சமயத்தில் தான் இப்படி இதால தான் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாதுகாப்பு இல்லாத முறையில் உறவு வச்சுக்காதீங்க அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட சொல்றாங்க. இப்போ மெடிக்கல் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஊசி போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரத்த தானம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஒருத்தருக்கு போட்ட ஊசி இன்னொருத்தருக்கு போடாதீங்க, எல்லாத்தையுமே கரெக்டாக ஸ்கிரீனிங் பண்ணிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து அதிகமான விழிப்புணர்வாக இப்போ வரைக்குமே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த ஹெச்ஐவி மனிதர்களோட உடம்புக்குள்ள எப்படி முதல்ல வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதே கேள்வி விஞ்ஞானிகள் மத்தியிலையும் ஆரம்ப காலத்திலேருந்தே தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போ அவங்க அதுக்கான ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு பார்க்கும்போது மனுஷனோட கொஞ்சம் க்ளோஸான ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய இந்த சிம்பன்சியை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது சிம்பன்சிஸ்க்குமே இது ஹெச்ஐவி மாதிரியே அதுங்களுக்கும் ஒரு வைரஸ் தொற்று ஏற்பட்டு அதுங்களுமே பாதிக்கப்படுறது தெரிய வருது. அதுக்கு எஸ்ஐவி, அதாவது சிமியன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அப்படிங்கிற பேரை கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வைரஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒரு தியரியை முன்வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆப்பிரிக்க கண்டத்துடைய நிறைய நாடுகளில் புஷ் மீட் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு. புஷ் மீட்னா காட்டில் வாழக்கூடிய விலங்குகளை வேட்டையாடி அதை சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்து இருக்கு. அப்படி அவங்க வேட்டையாடும் போது இந்த எஸ்ஐவி பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு சிம்பன்சியை வேட்டையாடும் போது அந்த எஸ்ஐவியோட ரத்தம் வந்து மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் ஏதோ ஒரு வகையில் கலந்துருக்கலாம். அப்படி கலந்தது மூலமா அந்த மனிதனோட உடம்புல இந்த எஸ்ஐவி வந்து அதுக்கப்புறம் அது நிறைய மியூட்டேட் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹெச்ஐவியா மாறி இன்னைக்கு அது உலகம் முழுக்க பரவி இருந்திருக்கலாம். இப்படி பரவினதுக்கு ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய கின்சாசா அப்படிங்கிற ஒரு பகுதி தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கின்சாசா பகுதியை தான் எபி சென்டர் ஆஃப் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கின்சாசாங்கிற பகுதி டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அந்த நாட்டில் தான் இருக்கு. இப்போ குறிப்பிட்டு ஏன் இந்த பகுதியை சொல்றாங்கன்னா, 1980களுக்கு அப்புறமா தான் இந்த எய்ட்ஸ் அதிகமாச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனால் இப்படி 1980களுக்கு அப்புறமா இது அதிகமாகிறதுக்கு முன்னாடியே அங்கொன்னு இங்கொன்னுமா இந்த CD4 செல்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்கள ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அப்பப்போ ரெக்கார்ட் ஆயிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்போ இருந்து இது ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது போக எப்பெல்லாம் இந்த பெட் சாம்பிள்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டேட்டாவையும் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பழைய டேட்டா எல்லாமே 80ல் தான் அது அதிகமாச்சுனாலுமே கூட இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டேட்டாலாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 40 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டேட்டாலாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் 1920களில் இந்த குறிப்பிட்ட கின்சாசா பகுதியிலேருந்து கலெக்ட் பண்ண பிளட் சாம்பிள்ஸில் ஒரு சில சாம்பிள்ஸில் இந்த மாதிரி எய்ட்ஸுக்கான அறிகுறிகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ இதே 1920 சமயத்தில் இந்த கின்சாசா பகுதி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே வெளிநாட்டவர்கள் ரொம்ப அதிகமாக வந்து சேரக்கூடிய ஒரு பகுதியாக இருந்திருக்கு. அங்கே வந்து செட்டில் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பாப்புலேஷனுமே அந்த சமயத்தில் அந்த பகுதியில் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. இந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி வெளிநாட்டுக்காரங்களும் நிறையா வந்திருக்காங்க இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி அங்கே ரயில்வே லைன்ஸ் ரொம்ப அதிகமாக போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அடுத்தடுத்த வருடங்களில் அங்கே பாப்புலேஷன் தொடர்ந்து அதிகமாகுது. எந்த அளவுக்கு அதிகமாகுதுன்னா 1940கள் சமயத்தில் எல்லாமே அந்த ரயில்வே லைன்ஸ் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் 10 லட்சம் பேர் அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு அதோட பாப்புலேஷன் தொடர்ந்து அதிகமாகிட்டே போகுது. இன்னொரு பக்கத்தில் அந்த கின்சாசா பகுதியில் ப்ராஸ்டியூஷன் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. அப்போது இந்த ப்ராஸ்டியூஷன் மூலமாகவும் வெளியிலேருந்து வந்து சேர்ந்த மனிதர்கள் அவங்க திரும்பி வெளியே போனது, இது எல்லாத்தின் மூலமாகவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பிளட் சாம்பிள்ஸ் டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல எய்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக பரவி அது மூலமாக தான் அது உலகம் முழுக்கவே நிறைய இடங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரியை முன்வைக்கிறாங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, பிளட் சாம்பிள்ஸோட டேட்டா இருக்குது அப்படிங்கிறதுல மட்டுமே இந்த கின்சாசாவா வந்து இங்கேருந்து தான் எய்ட்ஸ் போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது சரி கிடையாது. ஏன்னா மற்ற இடங்களில் பிளட் சாம்பிள்ஸ் டேட்டா இல்லை. அப்போ ஒருவேளை அங்கே இருந்து நம்ம அதுக்கான சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாமல் போனதுனால மட்டுமே இந்த நகரத்தை நம்ம காரணமாக சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது போக இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போது 1000 வருடங்களாக ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து புஷ்மீட்டை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போல்லாம் ஏற்படாத அந்த ஹெச்ஐவி 1900களுக்கு அப்புறமா எப்படி அதிகமாக ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறாங்க. இதே கேள்வி விஞ்ஞானிகள் மத்தியிலுமே இருக்குது, ஒரு சில விஞ்ஞானிகளுக்கு. இப்போ இதுக்கு பெரும்பாலான விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய பதிலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா,
பார்த்தோம்னா 1900களுக்கு அப்புறமா தான் ஆப்பிரிக்கா நாட்டுக்குள்ள ரொம்ப அதிகமான வெளிநாட்டவர்கள் வந்து சேர ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த HIV பொறுத்த வரைக்கும் அது சிம்பன்சியோட உடம்புல இருக்கும் போது SIV-யா இருக்கு. அது மனிதனோட உடம்புக்குள்ள வந்து நிறைய மனிதனோட உடம்புல மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி மியூட்டேட் ஆகி அவங்களே பாதிக்கிற மாதிரி அது மியூட்டேட் ஆயிருக்கணும். அப்படி ஆனதோட விளைவாக தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த HIV உருவாயிருக்கணும். இப்படி இருக்கும்போது இங்கே மனிதர்கள் ரொம்ப அதிகமாக வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய பேருக்கு இது போய் தாக்குனதுனால நிறைய பேரோட உடம்புல இது போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்பட்டதுனால தான் இந்த SIV இப்போ இருக்கக்கூடிய வீரியமான HIV-யா மாறி இருக்கும். அதனால தான் இந்த ஒரு குறிப்பிட்ட கின்ஷாசா பகுதியை எபிசென்டர் ஆஃப் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு விஞ்ஞானிகள் மத்தியில் சொல்றாங்க. மனிதர்களுக்கு முதல்ல எப்படி எய்ட்ஸ் வந்திருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு மெடிக்கல் கம்யூனிட்டியால அதிகம் பேரால ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா இந்த பதில் தான் இருக்கு, இந்த தியரி தான் இருக்கு. இப்போ எந்த மனுஷனுக்கும் முதல்ல வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே வாய்ப்பு கம்மி தான். டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போறதுக்கும் வாய்ப்பே இல்லை. அதனால அதை கண்டுபிடிக்கவே கடைசி வரைக்கும் முடியாது. ஆனா இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல இது மனிதர்களாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு நோய் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணமா என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த குரங்குகளை வச்சு அந்த குரங்குகள் மூலமா தான் போலியோக்கான வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சாங்க. குறிப்பா அதோட கிட்னிஸ் தான் கல்ச்சர் மீடியமா பயன்படுத்தி தான் அதை வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது அந்த ஆப்பிரிக்கன் மங்கியோட அந்த கிட்னிஸ்லாம் சரியான விஷயங்கள் பண்ணாமல் போனதுனால அது மூலமாக அந்த வேக்சின் மூலமாக தான் பரவுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானிகளும் ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே நிறைய தடவை எடுத்து பார்த்து இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி அதை நிறைய முறையை டீபங்க் பண்ணிட்டாங்க. அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் சொல்கிறாங்க. எய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் விஷயம். இப்போ இதே மாதிரி மனிதர்களும் சிம்பன்சியும் சம்பந்தப்பட்ட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ணியிருந்தோம். அது என்னன்னா சிம்பன்சியோட உடம்புல மனிதனோட விந்தணுக்களை செலுத்தி பார்த்துருக்காங்க. அதுவும் ஒரு சிம்பன்சி இல்லை, 2-3 சிம்பன்சியோட உடம்புல செலுத்தி பார்த்தாங்க. அப்படி செலுத்தி பார்த்து அதுக்கப்புறம் அந்த சிம்பன்சிக்கு நிஜமாலே என்ன ஆச்சு இந்த கேள்வி ஒரு பக்கம் வந்துச்சுன்னா, இன்னொரு பக்கத்தில் இதை பாருங்களேன், பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரியா இருக்கும், ஆனால் குரங்கோட உடம்புல இருக்கும். ஒரு குரங்கும் மனிதனுக்குமான கிராஸ் மாதிரியே அது இருக்கும். இதுக்கு பேர் தான் ஆலிவர். இந்த ஆலிவரை பொறுத்த வரைக்கும் அதை பார்க்கக்கூடிய நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா இது சிம்பன்சிக்கும் மனிதனுக்கும் பிறந்த ஒரு உயிரினமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிஜமாலே இந்த உயிரினம் என்ன அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் என்ன, இங்கே சிம்பன்சியோட உடம்புல மனிதனோட விந்தணுக்களை செலுத்தி பார்த்தாங்கல்ல, அதோட முடிவில் என்ன ஆச்சு, இதுக்கும் என்ன சம்மந்தம், இது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.